ரவிமோகன் ஆர்த்தி விவகாரத்தில் மோசமாக செய்தி வெளியிட்ட கமெண்ட் போட்ட அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பி எச்சரித்துள்ளார் கெனிஷா பிரான்சிஸ். அடுத்தடுத்து அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்ன, விரிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கூறி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் ரவிமோகன். அதே நேரம் இந்த விவகாரத்தில் ரவிமோகன் தன்னை கலந்து ஆலோசிக்கவில்லை என கூறி அதிர்ச்சியை கிளப்பினார் ஆர்த்தி. இதனிடையே பாடகி கெனிஷாவுடன் ரவிமோகனுக்கு தொடர்பிருப்பதே இந்த விவாகரத்திற்கு காரணம் என்ற சர்ச்சை ஒன்று சமூக வலைதளங்களில் வெடித்தது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் ரவிமோகனும் கெனிஷாவும் இணைந்து திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றனர். இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படம் இணையத்தில் வைரலாகி மீண்டும் சர்ச்சையை கிளப்பியது. இதனைத் தொடர்ந்து ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இருவரும் குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சினைகளை முன்வைத்து மாறி மாறி அறிக்கைகளை வெளியிட்டு வந்தனர். அதே நேரம் இருவருக்கும் இடையிலான பிரச்சினை குறித்து இனி சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிடக்கூடாது என நீதிமன்றமே சமீபத்தில் உத்தரவிட்டது. இதனிடையே இருவரின் பிரிவிற்கும் கெனிஷாதான் காரணம் என்று சமூக வலைதளங்களில் பரபரப்பு விமர்சனங்கள் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்பட்டன. ஆனால் ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மறுப்பு தெரிவித்து வந்தார் கெனிஷா. மேலும் இந்த விவகாரத்தில் தன்னை பற்றிய அவதூறு பேச்சுக்களுடன் கொலை மிரட்டல்கள் வருவதாகவும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருந்தார் கெனிஷா. இந்த நிலையில் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கெனிஷா வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தன்னை பற்றி வெளியான செய்திகள், வீடியோக்கள், மோசமான கமெண்ட்கள், மோசமான புகைப்படங்கள் ஆகியவற்றை 48 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும், இல்லையென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கெனிஷா சார்பில் அவரின் வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல தனது இன்ஸ்டா பக்கத்தில் கெனிஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரவிமோகன் விவகாரம் தொடர்பாக யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட தளங்களில் தன்னை பற்றிய அவதூறுகளை யாரும் பேசக்கூடாது என்றும் பாலியல் வல்லுறவு மிரட்டல்கள் மற்றும் கொலை மிரட்டல் விடுவோர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.